விநாயகருக்கு திருமணம் ஆயிடுச்சா இல்லையா? விநாயகருக்கு சித்தி புத்தி என்ற 2 மனைவிகள் இருந்ததாக புராணங்களில் சொல்லப்பட்டுள்ளது. ஒரு முறை விநாயகர் தபசு செய்யத் தொடங்கி தியான நிலையில் இருந்திருக்கிறார். அப்போது அங்கே சென்ற துளசி விநாயகரின் அழகில் மயங்கி கணேசனை திருமணம் செய்ய விரும்புவதாக கூறினார். விநாயகர் இதை மறுத்துவிட்டார். இதனால் கோபமடைந்த துளசி, நீ விருப்பமில்லாமல் இருவரை திருமணம் செய்வாய் என சாபமிட்டார். உடனே விநாயகரும், நீ சங்கரக்கனை தான் திருமணம் செய்வாய் என்று சபித்தார். துளசி மன்னிப்பு கேட்க, உன்னுடைய இலைகள் மனமுள்ளவையாகவும் விஷ்ணுவால் நேசிக்கப்படும் இலையாகவும் இருப்பாய். ஆனால் என்னுடைய வழிபாட்டில் ஒருபோதும் பயன்படுத்தப்படாது. சாபப்படி விநாயகர் சித்தி புத்தியை மணந்துள்ளார். அறிவு என்ற சித்தியும் செல்வா என்ற புத்தியும் கொண்ட 2 மனைவிகள் புத்தி மூலம் லாபம் என்ற மகனும் சித்தி மூலம் சுபம் என்ற மகனும் பிறந்துள்ளனர் என்கிறது புராணங்கள். இதுதான் சித்தி புத்தி விநாயகர். லைக்கும் கமெண்ட்டும் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க.